ஹாய் கைஸ், வெல்கம் டு வைஸ்லின் vlog. இந்த vlogல நீங்கள் பார்க்குறது சவுதி அரேபியாவில் உள்ள என்னோட சின்ன குட்டி கார்டனில் கீரை அறுவடை தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி இந்த இடத்த வந்து சுத்தமாக மண் கிடையாது, டைல்ஸுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு அதில் தான் இந்த இடத்துல நாங்கள் கீரை முளைக்க போட்டிருந்தோம். சிவப்பு கீரை தான் முளைக்க போட்டது. ஆனால் வெயில்னாலேயோ இல்லை என்னன்னு தெரியல, ரொம்ப டார்க்கு ரெட் அந்த சிவப்பு கீரை மாதிரி வராமல் கொஞ்சம் இலைகள் எல்லாம் பச்சை கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, தண்டு ரோஸ் கலரில் இருக்குது. ஆனால் வந்து உண்மையாகவே இதில் எந்த உரமுமே போடலை, ஒன்லி காய்கறி வேஸ்ட் மட்டும்தான் இதில் போடுறோம். அதை டெய்லி காலையிலையும் சாயந்தரம் தண்ணி நினைக்கும் போது பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது முன்னாடி வீடியோவில் நீங்கள் தொட்டியில் வச்சுருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது எல்லாமே எடுத்து தரையில் நட்டுருக்குற சோட்டுக்கற்றாழை. அங்கங்கேயே அந்த குப்பை கீரைன்னு சொல்லுவோம்ல, அதுவும் அங்கங்கேயே முளைச்சிருக்கு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரோஜாவும் ஒரு செம்பருத்தியும் நட்டிருக்கோம். இது வந்துட்டு காய்கறி வேஸ்ட்டு நாங்கள் வந்து போடும்போது அதுலேருந்து முளைச்சி வந்த பூசணிக்காய் செடி தான் இது. ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு முளைச்சி வரும்போது இது பூசணிக்காய்ன்னு எங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு கொடி செடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து அதை கொடி மாதிரி படுத்தினோம். காய் வந்த பிறகு தான் தெரியும் அது வந்து பூசணிக்காய் அப்படின்னு. அது எப்படி இதிலே நின்று வருமா இல்லை கீழே அத்து விழுந்துருமா எதுவுமே தெரியல. ஸ்டில் வந்து ஆனால் அதில் தான் நிற்கிது. இப்போ ரொம்ப பச்சை பச்சை அழகாக வருது, ரொம்ப குட்டி குட்டியாக காய்களும் அதில் பிடிக்குது, நிறைய பூக்களும் வருது. ஆனால் வந்து இங்கே பூச்சிகள் தொல்லை அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சின்ன பூக்களை வந்து வரும்போது சிலது எல்லாமே வெட்டி விட்டுட்டு போயிடுது. அது பக்கத்தில் நவர பச்சலை வச்சுருக்கோம். முன்னாடி வீடியோவில் வேறு இடத்துல பார்த்துருப்பீங்க. இதை நவர பச்சலை வச்சுருக்குறோம். திரும்ப ஊர்லேருந்து வரும்போது மிருங்கை வந்து விதை கொண்டு நாங்கள் நட்டோம். 2 விதை போட்டோம், அதில் ஒரு விதை முளைச்சி வந்திருக்கு. இங்கேருந்து நாங்கள் கார்டனில் ஒரு முல்லை செடி வாங்கியிருந்தோம், முல்லை செடி நட்டுருக்கோம். இது பீன்ஸு, அது இப்போ தான் படர ஆரம்பிச்சிருக்கு. இங்கேயும் அங்கங்கேயும் குப்பை கீரையும் சிவப்பு கீரையும் நட்டுருக்குறோம். அப்புறம் வந்துட்டு வின்கா ரோசியான்னு சொல்கிற அந்த செடி நட்டுருக்குறோம். புதினா, அப்புறம் வந்து ரோஸ்மேரி, இன்னொரு செடி அது கரெக்டாக பேர் தெரியல, எல்லாமே போட்டிருக்குறோம். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. காலையில் நைட் டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு காலையில் வந்து அந்த செடிகள் பக்கத்தில் நிற்கும் போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இது ஆல்ரெடி 2 நாள் வந்து கீரை வந்து அறுவடை பண்ணிட்டோம் கறிக்காக. இது 3வது அறுவடையாக இன்றைக்கி பண்ணுறது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் அறுவடை பண்ணுறாங்க. நாங்கள் வெட்டி தான் எடுத்தோம், அப்படியே பிடுங்கி எடுக்கலை. எனிவே எங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது வந்து இன்றைக்கும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை கூட்டு வச்சு சாப்பிடும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளே நட்டு விளைவிச்சு எடுத்தது, எந்த ஒரு உரமும் இல்லாமல் இயற்கையாக வளர்ந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன இடங்களில் இது மாதிரி காய்கறிகள் நட்டு நீங்களும் நட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.